நாம இந்த மாதிரி விஷயத்துக்கு பயந்தா மட்டும்தான் இவங்க அதை சுயநலமா பயன்படுத்திட்டு நம்ம கிட்ட போன் போட்டு நான் அவங்களுக்கு அனுப்புவேன் இவங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி உங்ககிட்ட பணத்தை ஃபுல்லா போடுவாங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறவங்க ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதிரி ஆப்ல லோன் எடுக்காதீங்க. லோன் எடுத்தா ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்களா, ரிட்டர்ன் போன் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அவங்க என்னதான் பயமுறுத்தினாலும் இந்த காலம் விட்டுருங்க. அவங்க எத்தனை நம்பர்ல கூப்பிட்டாலும் அத்தனை நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போடுங்க. அவங்க ஒரே ஆயில உங்களை வாட்ஸ்அப்ல உங்களுடைய தவறான முகத்தை மார்பிங் பண்ணி அனுப்புறது, கெட்ட வார்த்தையில இந்தியில டைப் பண்ணி அனுப்புறது, இதை மட்டும்தான் அவனால செய்ய முடியும். வேற அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லோன் ஆப்ல எடுக்கிறத தவிர்த்துருங்க. லோன் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி லோன் எடுத்துட்டு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்திடுவாங்க. ஏன்னா அவங்க பேசுற ஹிந்தி நமக்கு புரியாது, நம்ம பேசுற தமிழ் அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்க கெட்ட வார்த்தை எடுத்த உடனே கெட்ட வார்த்தையில பேசி ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் இப்ப லோன் மித்ரா ஆப், இந்த ஆப்போட ஸ்கேமை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.